ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். துணை வளர்ச்சி எப்பொழுதும் முழுமை பெறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அறிவு ஆகார ரூபகராக திகழக்கூடிய மெய்க்குருபெருமானின் கருணையை பெறும்பொழுது தான் நமக்கு கிடைக்கும். அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உடம்பு மட்டும் வளர்ச்சி அடைகிறது வளர்ச்சி இல்லை, அதோடு சேர்ந்து அறிவும் வளர்வது தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு குழந்தைக்கு நம்ம உணவு கொடுத்துக்கிட்டே வர்றோம் அப்படின்னா, அந்த குழந்தை உடல் அளவில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருவாங்க. அதே மாதிரி அறிவு அளவில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும். இப்போ அறிவு வளர்ச்சி அப்படின்னா நம்மெல்லாம் என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புற உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, கேட்டுக்கிறது, இது மட்டுமே வளர்ச்சி அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆன்ம வளர்ச்சியையும் அதுக்கு முக்கியமாக இருக்குது. இப்போ இந்த ஆன்மா சேர்ந்து வளர்ச்சி அடையும் பொழுது தான் நம்ம பெரிய பிரம்மாண்டமான செயல்களை நம்மளுக்கு அது புலப்படும். அதுக்கு பேர் தான் உண்மையான வளர்ச்சி. அதாவது உடல் வளர்ச்சி மட்டும் இல்லை, அறிவும் சேர்ந்து வளரணும். அப்போ தான் முழு வளர்ச்சி பெற்ற ஒரு மனிதன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த முழு வளர்ச்சி பெற்ற இந்த உடம்பு உணவு கொடுக்கறதுனால வளர்ச்சி பெறுது. இந்த அறிவு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் தெய்வத்தின் துணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராற்றல், மெய்க்குரு பிரான் அவங்களுடைய ஆற்றல் சக்தி நமக்கு இருக்கணும். இப்போ இது இருந்தால் மட்டும்தான் அது பார்த்திங்கன்னா இந்த அறிவானது இந்த வளர்ச்சி அடையும். அதாவது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி அந்த வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி வளர்ச்சி அடையும் பொழுது தான் நம்ம சிறந்த பலனை நம்ம பெற முடியும். அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மனிதன் உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் பயணிக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் நடக்கலாம். அதுக்கு மேலே இந்த உடம்பால் நடக்க முடியாது, நம்ம டயர்டாயிரும். அதே சமயம் ஒரு அறிவு வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உடலோடு சேர்ந்து அந்த அறிவை பயன்படுத்தி அவங்க ஒரு வாகனத்தை கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஒரு வண்டியாக இருக்குது அப்படின்னா அது சில 100 மைல்கள் பயணிக்க முடியும். அதே சமயம் ஒரு காராக இருந்தால் ஒரு பல 100 மைல்கள் அது அந்த வண்டியை பயன்படுத்தி நாம் அந்த வண்டியில் ஏறி நம்ம பயணிக்க முடியும். அதே ஒரு ஃப்ளைட்டாக இருந்தால் பல்லாயிரம் மைல்கள் நம்ம பயணிக்க முடியும். இப்போ இந்த அறிவு, இந்த உடலோடு சேர்ந்த இந்த அறிவு, அந்த ஆன்ம வளர்ச்சியானது நமக்கு இவ்வளோ பெரிய ஆற்றலையும் சக்தியையும் அளவற்ற சக்தியும் அது கூடிய வல்லமை உடையதாக இருக்குது. அப்படி வல்லமை உடையதை ஒன்றை பெறணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தெய்வத்தின் கருணை அனுகிரகம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மெய்க்குரு பெருமானால் மட்டுமே இது முடியும், இது சாத்தியம். அதனால் நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கும் பொழுது இந்த தெய்வீக உணர்வுகளையும் நம்ம ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னா தான் அந்த குழந்தை முழுமையான உண்மையான வளர்ச்சியை பெறும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு வரும்பொழுது நம்ம சிறந்த நற்பயன்களை பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பாடல் ஒன்றை நம்ம பாடி தெரிஞ்சுக்கலாம். அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாடல் நம்ம படிக்கலாம். அதாவது இது மெய்க்குரு பெருமானுடைய பாடல்கள் தொகுப்புலேருந்து தான் நம்ம எடுத்து நம்ம படிக்கிறோம். இந்த பாடலை நம்ம படிக்கும் பொழுது, இந்த பாடலை நம்ம குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும் பொழுது மிகுந்த சிறந்த நற்பயன்களை நாமளும் பெறலாம். குழந்தைகளுக்கும் அதுக்கான அறிவாகார வளர்ச்சி தூண்டப்படும். அது என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அளவிலா வெகு காலமிப்பூமியில் பழமையான புராதன பூவிக நிழல் போலும் பேரியாதேனை ஆண்டவன் நிழல் போலும் பேரி